SA T20 ஃபைனல் வந்து ஒரு க்ளோஸ் என்கவுண்டராக போச்சு. பேக் அண்ட் ஃபோர்த் வந்தாங்க. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பும் பிரெட்டோரியாவும். ஃபஸ்ட்டு வந்து பிரெட்டோரியா ஒரு பேக் ஃபுட்டில் போனாங்க. ஒரு ரன்னுக்கு 2 விக்கெட் போச்சு. அப்புறம் பிரேவிஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு பேக் இன் டு த கேம் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கடைசி 2 ஓவர் வெறும் 3 ரன் தான் கொடுத்தாங்க. ஸோ 180 ஈஸி அப்படிங்கிற மாதிரி இருந்ததை 160க்குள்ளே சுருக்கிட்டாங்க. அப்படியே செகண்ட் இன்னிங்ஸ் வந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு 48 ரன்னுக்கு 4 விக்கெட் போயிடுச்சு. ஸோ பிரிட்டோரியா தான் அந்த கண்ட்ரோலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேப்டன்ஸ் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் மேத்யூ பிஸ்கியும் ஒரு பார்ட்னர்ஷிப், தட் இஸ் டைட்டில் வின்னிங் பார்ட்னர்ஷிப், கிட்டத்தட்ட 110 ரன்னுக்கு மேலே போட்டு 4 சீசனில் 3வது டைட்டிலை தட்டிட்டு போயிட்டாங்க சன்ரைசர்ஸு. டஃப் லக் டு பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். இது வந்து அவங்களோட 2வது ஃபைனல்ஸ். ஃபஸ்ட் சீசனில் வந்தாங்க, இப்போ 4th சீசனில் வந்தாங்க, 2லேயும் தோத்துட்டாங்க. டெவால்ட் ப்ரூயிஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி 100, பட் இன்னும் லூசிங் காஸ், பிரிட்டோரியானால ஜெயிக்க முடியல. பட் ஒர்த் ஆஃப் ஃபைனல் நாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 ரன்னுக்கு 1 விக்கெட், சரி 1 ரன்னுக்கு 2 விக்கெட் இருக்கும்போது வந்து 100, அதுவும் டீம் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 189 தான். அதில் 100 ரன் பிரேவிஸ் மட்டும் அடித்தது. ஸோ பிரேவிஸ் ஹஸ் எக்ஸ்ட்ராடினரி டோர்னமெண்ட். சன்ரைசர்ஸ் லாஸ்ட் சீசன் ஃபைனல் வந்து மும்பை கூட தோத்துட்டாங்க. அது மட்டும் ஜெயிச்சிருந்தா 4 சீசனில் 4 டைட்டில் அடிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் வேர்ல்டு லீக்கில் எந்த டீமும் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் எனிஹவ் 4 சீசனில் 3 டைட்டில் அப்படிங்கிறது வந்து சின்ன விஷயம் கிடையாது. ஸோ சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வந்து SA T20 லீக்கை ரூல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்டு இந்த சீசன் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸ்கிட்ட கேப்டன்சி கொடுத்துட்டு எடன் மார்க்ரம் வாஸ் த கேப்டன். ஸோ மார்க்ரம் தான் 2 டைட்டில் அடிச்சு கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு சீசன், 7th சீசன். ஸோ மார்க்ரம் வந்து DSG எடுத்துட்டாங்க. ஸோ நியூ கேப்டனுக்கு ஆப்ட் பண்ணாங்க ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். இந்த சீசன் ஃபுல்லாக பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் ஃபைனலில் ஒரு கேப்டன்ஸ் நாக் அப்படி தான் சொல்லணும். ஸோ இட் வாஸ் அ டீம் எஃபர்ட் பை SEC. ஸோ ஃப்ரம்ல ஸ்டார்டிங்லேருந்து டாமினேட் பண்ணாங்க. ஸோ பிரிட்டோரியா கூட ஒரு 2 சைட் ஆஃப் த இது மாதிரி தான். ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா அவங்க பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. ஃபஸ்ட்டு 5 மேட்ச்சில் 1 தான் ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த 5 மேட்ச்சில் 4 மேட்ச் ஜெயிச்சு அவங்களால டாப் 2 ஸ்பாட்டை சீல் பண்ண முடிச்சு. ஆனால் சன்ரைசர்ஸ் அப்படி இல்லை, அவங்க நல்லா ப்ளே பண்ணாங்க. ஒரு 2 மேட்ச் வந்து நோ ரிசல்ட்டாக போயிடுச்சு. இல்லைனா வந்து 6 மேட்ச்சுக்கு மேலேயே 5 தான் ஜெயிச்சு ஆக்சுவலாக குவாலிஃபை ஆனாங்க. ஆனால் அதுக்கு மேலேயே ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு.